வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் புஜி தமிழ். இன்றைக்கி நம்ம நவராத்திரி செலிப்ரேஷனில் இருக்கோம். இன்றைக்கி நவராத்திரியோட 2வது நாள். இந்த நவராத்திரியோட 2வது நாள் நம்ம பிரம்மசாரண்ய தேவியை வழிபடுவோம். பிரம்மசாரண்ய தேவியை ராஜராஜேஸ்வரி அப்படின்னு நம்ம அழைக்கலாம். இந்த முதல் 3 நாட்கள் நம்ம துர்கா தேவியை வழிபடுவோம். துர்கா தேவியோட அம்சம்தான் இந்த பிரம்மசாரண்ய தேவி. இன்றைக்கி நம்ம போட வேண்டிய கோலம் என்ன அப்படின்னா, கோதுமை மாவில் கட்டங்கள் வைத்து கோலம் போடணும். அதே மாதிரி இன்றைக்கி மாம்பழமும் முல்லைப்பூவும் வைத்து பூஜை செய்வது சிறப்பானது. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணக்கூடிய புளியோதரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டேஸ்டியான புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம புளியோதரையோட மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த சீக்ரெட் பவுடர். ஃபஸ்ட்டு இந்த சீக்ரெட் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிட்டுறோம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப கருகிராமல் அதில் உள்ள அரோமா மட்டும் அப்படியே வெளியே வர்ற அளவில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடுறோம். இது எல்லாமே நம்ம சீக்ரெட் பவுடர் செய்கிறதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இதையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிரவே கூடாது, அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கலர்லேயே நம்ம எடுத்துடணும். இப்போ இதையும் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் திருப்பியும் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் அந்த லைட்டாக வந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதையும் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நல்லா வெடித்து வரும். ஸோ இது நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதையும் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுக்கலாம், தப்பில்லை. நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம இது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சீக்ரெட் பவுடர் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சீக்ரெட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புளியோதரை செய்யவே இதை அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டெல்லாம் போகாது. இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ தூரம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட புளியோதரையோட டேஸ்ட் அட்டகாசமாக வரும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது அந்த நல்லெண்ணெயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஆட் பண்ண தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 2வது நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நமக்கு தன தானியம் பெருக நமக்கு அம்பாள் வழி செய்வாங்க. சரி, இப்போது நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணவே அது வந்து கொஞ்சம் காஞ்ச கடலையாக இருந்தாலும் அப்படியே கிறிஸ்பியாக மாறிடும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் மஞ்சளும் காயப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது. இப்படி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நான் இதில் வந்து 2 லெமன் சைஸ்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி கரைக்கும் போது ஒரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பச்சை தண்ணியில் கரைக்கிறத விட நல்லா வெந்நியில் கரைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். இது வந்து அப்படி தண்ணியாக இருக்க சாதம் ஆட் பண்ணுறக்கூடாது.
நல்லா கொஞ்சம் கட்டியாக வரவையில் தான் ஆட் பண்ண வந்து நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு நல்லா கட்டியாக கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து நமக்கு ரொம்ப நாள் கெட்டே போகாது. ஒரு 10 நாள் கிட்ட நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் நம்ம சீக்ரெட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட புளியோதரைக்கு டேஸ்ட் கொடுக்கறது. இதை வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும், ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு கூட நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் 2வது நாளோட பிரசாதமான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பிரசாதத்தை தாயார் பிரம்மசாரண்ய தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீடூடி வாழணும் என்றும் இந்த கொரோனாவிலிருந்து தாயார் நம்மளை பாதுகாப்பால் நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்திப்போம். அடுத்து 3வது நாள் பிரசாதத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி நவராத்திரி. நன்றி, வணக்கம்.